அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் அல்லாஹுடைய வார்த்தைகள் அதன் அர்த்தத்தை விளங்கி அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்று வருகிறோம். உலக மக்கள் அனைவருக்குமான நேர்வழி காட்டியாக வல்ல ரஹ்மான் இறக்கி அருளியிருக்கிற இந்த அல் குர்ஆனை ஓதி படித்து வாசித்து விளங்கி சிந்தித்து பார்த்து செயல்படுவதற்கான ஒரு முயற்சி தான் இது. ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கும்போது அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்றுக்கொண்டு அந்த படிப்பினையின் அடிப்படையில் வாழ்வதற்கு நாமெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்னொரு அதிசயம் என்னவென்று சொன்னால், இந்த அல் குர்ஆனை படிக்கும் பொழுது தினம் தினம் புதிதாக படிக்கிற மாதிரி உள்ள ஒரு தோற்றம் வாசிப்பவர்களுக்கு ஏற்படும். அன்றன்று என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அதையெல்லாம் மிகவும் துல்லியமாக சொல்லுகிற வசனங்களாக அல்லாஹுடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பதை குர்ஆனோடு தொடர்பு உடையவர்களுக்கு நன்றாக புரியும். நான் சொல்கிறது உதாரணமாக இன்றைக்கு பார்க்கிற வசனம் 3வது அத்தியாயம் 176, 177, 178 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்தை அல்லாஹ்க்கு சொல்லி காட்டுகிறான். வலா யகுசுன் கல்லதீன யுசாரிஊன ஃபில் குஃப்ர் இன்னகும் லை யதுருல்லாஹ ஷையா. அதாவது குஃப்ரின் பக்கம் விரைந்து செல்லுகிறார்கள் மக்கள் உலக அளவில். இன்றைக்கு அல்லாஹை மறுக்கின்ற விஷயத்திலையும் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிற விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகின்ற விஷயத்திலும் மக்கள் மிகவும் அலட்சியமாக இருந்து நிராகரிக்கக்கூடிய அந்த குஃப்ரின் பக்கம்தான் அதிகமாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. இப்படி எல்லாரும் நிராகரிக்கும் பக்கம் போனதுனால நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். இந்த வசனத்தில் வலா யகுசுன்க, நீ கவலைப்படாத. எதுக்கு கவலைப்படாத? அல்லதீன யுசாரிஊன ஃபில் குஃப்ர், அவங்க எல்லோரும் சேர்ந்து வேகமாக விரைந்து செல்லுகிறார்கள் குஃப்ரின் பக்கம். இன்னகும் லை யதுருல்லாஹ ஷையா, உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து குஃப்ரின் பக்கம் போனாலும் அல்லாஹுக்கு எந்த விதமான தீங்கையும் இவர்களால் செய்துவிட முடியாது. பின்ன எதற்காக அல்லாஹுக்கு சுமந்தரா அவர்களை விட்டு வைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். பின்னாடி வரக்கூடிய வசனத்தில் யுரீதுல்லாஹு அல்லாஹ் யஜ்அலஹும் ஹல்லன் ஃபில் ஆখিরা, மறுமை நாளில் எந்த விதமான நன்மையையும் இவர்கள் பெற்றுவிடக்கூடாது என்று அல்லாஹ் விரும்புகிறான். நல்லா புரிஞ்சுங்க வசனத்தை. எத்தனை கோடி மக்கள் குஃப்ரின் பக்கம் சென்றாலும் அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவங்க செல்லுகிற பாதையிலேயே விட்டு தட்டளின்படி விட்டு விடுகிறான். ஏன்? நபிமார்களை அனுப்பி வைத்து சரியான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே சொல்லி நேரான பாதையை காட்டிய பிறகும் மன இச்சையை பின்பற்றி ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயத்தை வைத்துக்கொண்டு மற்ற மக்களை அழைக்கின்ற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொன்ன பேச்சு கேட்கலையா, அப்படியே போனின்னு அர்த்தம். சொன்ன பேச்சு கேட்கல, உனக்காக நீ எவ்வளோ செட்டப் நான் பண்ணி வச்சுருந்த மக்களுக்காக, யாருமே சொன்ன பேச்சு கேட்கல, போ வயசத்துக்கு போ. ஏன்? அல்லாஹ் அல்லன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அத்தனது ஒரு துளி நன்மையை கூட மறுமை நாளில் இவர்களுக்கு அல்லாஹ் விரும்பவில்லை. வலகும் அதாபுன் அதீம், இவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்யலாம். இப்போ பாருங்களேன், இப்போ உதாரணமாக அவங்களெலாம் விட்டுருங்க. யாரை? அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற கூட்டங்கள் தனியாக ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது. நம்மளுக்குள்ள அல்லாஹையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட கூட்டம் அல்லாஹும் தூதரும் சொன்ன அந்த விஷயத்தை கடைபிடிக்குது. எங்கே பார்த்தாலும் மூளை முடுக்குகள்லாம் இதற்கான பிரச்சார பணி நடக்குதா இல்லையா?
நம்முடைய கொள்கை என்பது அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், தூதர் சொல்லியிருக்க வேண்டும், அதைத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் என்ன சொன்னாலும் சில பேர்கள் மாத்திரம்தான் அது வெளியில் வந்து சரி என்று நம்பிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த குஃபரை செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கி பாருங்கள், பல பள்ளிவாசல் நடக்குது, பார்த்தா பாவமாக இருக்கா இல்லையா? சின்ன பிள்ளைகளை வைத்து கொண்டு இந்த எல்லா பிள்ளைகளும் சுற்றுவாங்க. அப்படியே சின்ன பிள்ளைகள் ஓதவர்கள் கூட பிள்ளைகளை உட்கார வச்சுக்கிட்டு இந்த மகரிப் தொழுது முடிஞ்ச பிறகு வரிசையாக உட்கார தொப்பியெல்லாம் போட்டு வச்சு அவங்க எழுதி வச்சுருக்கிற பாட்டை வச்சு படிக்கிறாங்களா இல்லையா? அதுக்குள்ளே ஷிர்க் இருக்கா இல்லையா? குஃபர் இருக்கா இல்லையா? அப்போ கூட்டம் கூட்டமாக இவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. உலக அளவில் இருக்குது, நம்ம ஊரில் அளவில் இல்லை, உலக அளவில் வழிகேட்டின் பக்கம் அழைக்கின்ற கூட்டம் அதிகமாகி அதன் பக்கம் அவர்கள் அழைக்கின்றார்கள், சின்ன பிள்ளைகளை வழிகெடுக்கிறார்கள். அதற்கு பிறகு நிராகரிப்பு பக்கம் போகிறாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டம் அவங்க பெருகிட்டு தானே இருக்கிறாங்க, கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற காரணம் இதுதான் காரணம். நான் ஒரு கட்டுப்பாடை உனக்கு கொடுத்தேன், அதை நீ கேட்கல, அதனால் நீ போகிற வழியிலே போகணும் அல்லாஹ் விட்டுருக்கிறான். அதை பார்த்துட்டு நம்ம கவலைப்படணும். எப்படி கவலைப்படணும்? இவர்களுக்கும் நேர்வழி வர வேண்டுமே அல்லாஹ் என்று கவலைப்படணுமே தவிர இன்னொரு எண்ணத்தையும் உள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இவங்க இப்படி தான் இருப்பாங்க? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு இவர்களை இப்படித்தான் வைத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் மறுமை நாளில் இவர்களுக்கு எந்த விதமான நன்மையையும் அல்லாஹ் நாடவில்லை என்று உள்ளத்தில் நினைத்து கொண்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இங்கே நம்ம என்ன செய்யணுமோ என்ன சொல்லணுமோ ஆணித்தரமாக விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லி நம்முள்ளால் இருக்கிற 5 பேர் 10 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, உண்மை இதுதான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை தான் நமக்கு. அவர்கள் கூட்டம் கூடமாக நம்ம என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஆவேசமாக ஜிம்மாவில் பயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கிளாஸில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் என்றால் செய்து கொண்டு தான் இருப்பார்கள் என்று எல்லாம் சொல்லுகிறாங்க. செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க. ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு சரியான கல்வி ஞானத்தை கொடுத்து அவர்களை மற்ற மக்களின் பக்கம் அழைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கவலைப்பட்டு கொண்டே நம் வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பக்கம் நம்ம வெளியே போய் பார்த்தா கவலையாக இருக்குது, அந்த பள்ளிவாசல் பக்கம் பார்த்தா கவலையாக இருக்குது. ஏன்? சரியான சட்டப்பை வைத்துக்கொண்டு பிள்ளைகளை வெளியெடுத்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க சிறுக்கான காரியமாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று இந்த ஆயத்தை சொல்லலாம். அடுத்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா இன்னல்லதீன ஸரவுல் குஃப்ர, அவர்கள் குஃப்ர் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நிராகரிப்பை விலைக்கு வாங்கி கொள்கிறார்கள். எப்படி? பில் ஈமான், ஈமானை கொடுத்து விட்டு குஃப்ரை வாங்குகிறார்கள். நம்ம எப்படி கடையில் போய்ட்டு காசை கொடுத்துட்டு பொருளை வாங்குறோம்ல, அதை அப்படியே எல்லாம் பதிவு செய்கிறாங்க. இவர்கள் ஈமான் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷத்தை கொடுத்து விட்டு குஃப்ரை இவங்க விலைக்கு வாங்கி கொள்கிறாங்க. லை எதுல்லாக செய்யா, எந்த விதமான தீங்கையும் அல்லாஹ்வுக்கு இவர்களால் ஏற்படுத்த முடியாது. வலகும் அதாபுன் அலீம், இவர்களுக்கு வேதனை வேதனை இருப்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக முக்கியமான ஆயத்தை பதிவு செய்கிறான். வலா எக்ஸபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருன், இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நல்லது என்று நினைத்து கொண்டு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசுகிறாங்களா? வலா எக்ஸபன்னல்லதீன கஃபரு, யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ இவர்கள் தங்கள் உள்ளது என்ன நினைக்கிறாங்க? அன்னமா நும்லி லஹும் கைருன், அவர் அன்புசியும், அவர்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நல்லது கிடையாது. இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஃப்மன், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பாவத்தை மேலும் மேலும் இவர்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தான் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வலகும் அதாபுன் முஹீன், வேதனை தரக்கூடிய அதாப் இருப்பதாக இந்த 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்ல. எப்படி பாருங்கள், நிதர்சனமாக இருக்குது பாருங்கள். நம்ம படிக்கும்போது எப்பயோ படித்த வசனம் இன்றைக்கு காலையில் படிக்கும்போது பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இந்த 3 வசனங்களையும் படித்து விட்டு அது சிந்தித்து பார்க்கும் பொழுது புதுசாக தோணுது. எத்தனையோ முறை நம்ம குர்ஆன் முழுவதும் படித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படிக்கும்போதும் அன்றன்று நடக்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியாக மேட்ச் ஆகிற மாதிரி வசனங்கள் இங்கே இன்றைக்கு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்களா இல்லையா? ஆரம்பிச்சிருவாங்க, பிரியாணியை போட்டுருவாங்கன்னு வச்சுங்க. அப்போ எல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போ ஒரு சமுதாயத்தை சரியான பாதை தெரிந்து கொண்டும் அந்த சரியான பாதையின் பக்கம் செல்ல விடாமல் இவர்களும் தடுத்துக் கொள்கிறார்கள், மற்ற மக்களையும் தடுக்கிறார்கள். இது நன்மை என்று செய்கிறார்கள், ஆனால் அது நன்மை இல்லை. இவர்கள் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் நாம் சொன்ன கட்டுப்பாடுகளையும் நாம் சொன்ன விதிகளையும் நாம் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் புறந்தள்ளி விட்டு இவர்களாக மேக் பண்ணி கற்பனை செய்து அதை இவர்கள் பாட்டாக படித்து கொண்டு மற்ற மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு நம்பிக்கை கொண்ட நாம் கொஞ்சம் கவலைப்பட்டு என்ன செய்யணும்? அவர்களுக்கு துவா செய்யலாம். அடுத்ததாக முதல்ல ஸ்டேட்மெண்ட் நம்ம கையில் வச்சுக்கணும். இவங்க இப்படி தான் இருப்பாங்க,
ஆனால் பழைய காலம் மாதிரி ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி 35 வருடத்துக்கு முன்ன மாதிரி கூட்டம் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டு தான் இருக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாம் நிற்பாங்க ரோடு முழுவதும். இப்போ அல்லாட பெருமையால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் குறைந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம பணி என்னது? நம்ம யாரை பார்த்தாலும், நண்பர்களை பார்த்தாலும், உறவினர்களை பார்த்தாலும், நம்ம குடும்பத்தில் யாராவது இருந்தால் இதெல்லாம் சிறுக்கான காரியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகம் இது, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத வழிமுறை இது, இதெல்லாம் போய் கலந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதையும் மிஞ்சி அவங்க செய்கிறாங்களா? அதுக்கு நம்ம கேள்வி கணக்கு கிடையாது. நம்ம சொல்கிறது மாத்திரம்தான் நம்ம வேலை. அப்படி சொல்லும் பொழுது இது போன்ற வசனங்களை சுட்டி காட்டி சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி இந்த வசனத்தில் இது மாதிரி இருக்குது, 171 இப்படி இருக்குது, 72 இப்படி இருக்குது சொல்லும்போது, அல்லாஹுடைய வார்த்தையை கொண்டு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் 100ஆக உள்ளே இறங்கும். அதுக்காகத்தான் இது போன்ற குர்ஆன் நடத்தப்படுகிறது. குர்ஆன் ஏன் நடத்தப்படுகிறது? குர்ஆனை படிக்கின்ற முறைகள் இதுதான். குர்ஆனை ஒரு காலத்தில் ஓதிக்கொண்டே இருந்து விட்டார்கள். ஓதி மூடி வைத்து விட்டார்கள், திறந்து பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில் இந்த 100 வருஷமாகத்தான் இந்த நம்ம நூற்றாண்டில் மாத்திரம்தான் உலக அளவில் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் சென்று கொண்டிருக்கிறது. அதில் நம்ம தமிழுக்கு குறைஞ்ச 70 வருஷம் 75 வருஷம் தான் இருக்கும். அதுதான் அது. அப்போ 1450 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் முழுவதுமாக ஓதப்பட்டு கொண்டே இருந்தது. அது என்ன சொல்லுகிறது என்று மக்களுக்கு தெரியாமல் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பாதையை விட்டும் ஓத வேண்டும், படிக்க வேண்டும், பொருளை உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த படிப்பு தான் நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவிகளுக்கு நம்ம சொல்கிற பாடம் என்னது? குர்ஆனை ஓத வேண்டும், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வைக்க வேண்டும், அதை விளங்க வேண்டும், கோர்வையாக அர்த்தம் வைக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ள போது இது போன்ற அனாச்சாரங்களாக இருக்குது. ஒரே தீர்வு இதுதான். இந்த உலகத்தில் நடைபெற எல்லா அனாச்சாரங்களையும் வேரோடு அறுக்க வேண்டுமானால் குர்ஆனை தான் முன்னுப்படுத்தணும். நம்ம சொல்லலாம் முன்னுப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய இந்த நாலேஜ் நாமெல்லாம் பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கல்வி என்பது ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கிற கல்வி என்னது? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி படித்து புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை படித்து பார்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பக்கம் மற்ற மக்களை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது நம்முடைய மௌத்து வரை வர வேண்டும். இதுதான் நம்முடைய துஆவாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும். மௌத்து வரை இந்த பணி தான் நம்மளுக்கு. இதை விட்டுட்டு வேறு பணி கிடையாது. அது மாதிரி நம்ம சந்ததிகளை அதில் உருவாக்கணும். அதுதான் நம்மளுக்கு மறுமை நாளில் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய பலனாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு நமக்கு நேரான வழியை தந்திருக்கிறான். அந்த நேரு வழியை நம்ம பெற்றுக்கொண்டு அதன் பக்கம் அழைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் பல ரஹ்மத் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.